பார்க்கின்றார். இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு அவர் பார்க்கின்றார். ஏன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இவர் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதே நேரத்திலே மக்களும் இவரை பார்த்து விடக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவர் ஒரு அத்திமரத்திலே ஏறி அங்கே அமர்ந்து கொண்டு இயேசுவை பார்க்கின்றார். அப்படி இயேசுவை பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லி வைத்தது போல நேர அந்த அத்திமரத்தின் கீழாக பார்த்து நின்று அத்திமரத்தை அண்ணாந்து பார்த்து, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொல்கின்றார். சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நிகழ்வுகள் எல்லாம் இந்த எரிகோவை சுற்றி நடந்த நிகழ்வுகள். அதே போன்று இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியத்தை துவக்கும் முன்பாக நமக்கு தெரியும், ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் அப்படின்னு நம்ம திருமுறையிலே நாம் வாசிக்கின்றோம். ஆகவே அங்கே எரிகோவிலிருந்து நாம் பார்க்கிற பொழுது ஒரு மலை அங்கே தெரியும். அதுதான் அந்த மவுண்ட் ஆஃப் டெம்ப்டேஷன் என்று சொல்லி அங்கே எழுதியிருக்கிறார்கள். அந்த இடத்திலே தான் ஆண்டவர் சோதிக்கப்பட்டார். ஆகவே அங்கிருந்து அவங்க அந்த மலைக்கு போவார்கள். ஆகவே இப்படி பல முக்கியத்துவங்களை இந்த எரிகோ தன்னகத்தை கொண்டிருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையானது. அந்த அடிப்படையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எரிகோவுக்கு வருகின்றார். அங்கே ஊழியங்களை செய்துவிட்டு எரிகோவிலிருந்து மீண்டுமாக எருசலேம் செல்வதற்காக பயணப்படுகின்றார். அந்த நேரத்திலே நடந்த ஒரு நிகழ்வுதான் இது. இதுல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். சமநோக்கு நற்செய்தி நூல்களிலே இந்த நிகழ்வு 3 நற்செய்தி நூல்களிலே இடம்பெறுகிறது. மத்தேயு சொல்றாரு, மார்க்கு சொல்றாரு, லூக்கா இதை குறித்து சொல்லுகிறார். ஆகவே 3 நற்செய்தி நூல்களும் இதற்கு மிக அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார்கள். அதுல மத்தேயுவை பார்க்கிற பொழுது 2 என்று சொல்லப்படுகிறது, குருடர் 2 என்று சொல்லப்படுகிறது. மார்க்குல அவருடைய பெயரே சொல்லப்படுகிறது, திமேயு. என்ன மார்க்கோ லூக்காவும் 1 என்று சொல்லுகிறார்கள். திமேயுவினுடைய மகன் பர்திமேயு என்று அங்கே மார்க்கு சுட்டிக்காட்டுகிறார். லூக்கா பெயர் கொடுக்கவில்லை என்றாலும் 1 என்ற எழுத்து குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதை நம்ம ரொம்ப அதிகமாக ஆழ்ந்து இதுல 2 பேர் இருந்தாங்க, அதில் ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அங்கே அந்த நிகழ்வின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்களை நாம் அறிந்து அவற்றின் அடிப்படையிலே நம்ம செயல்படுவோம் என்றால் உண்மையிலேயே அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே அப்படி எரிகோவிலிருந்து ஆண்டவர் செல்லுகின்ற வழியிலே இந்த 2 பாதையற்ற மனிதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாக செல்லுகிறவர்கள் அவர்களிடத்திலே விசாரிக்கிறார்கள், இயேசு இந்த வழியை செல்லுகிறார் என்று அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அதை கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறது பார்க்கிறோம். இன்னைக்கு இப்படிப்பட்ட கூப்பிடுதல் அல்லது கதறல் இன்னைக்கு நமக்கு மிக மிக அவசியமானது. ஏன்னா பல நேரங்களிலே நம்ம எவ்வளவுதான் ஆபத்துகள் நம்மை எதிர்நோக்கி வந்தாலும் கூட, பல நேரங்களிலே நாம் துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் இருந்தாலும் கூட நம்ம மற்றவர்களை நாடி ஜெபிக்க ஓடுகிறோமே தவிர நாம் எத்தனை பேர் உண்மையிலேயே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறோம் அப்படின்றது இன்னைக்கு ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ கொரோனா பற்றிய அச்சமும் பீதியும் எல்லா இடத்திலையும் பரவி கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக உலகம் இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிற இந்த செய்தியும் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நம்ம எத்தனை பேர் நம்ம இதற்காக உண்மையிலேயே இந்த கொரோனா வியாதி வைரஸ் நம்ம விட்டு நீங்க வேண்டும், உங்களோட மக்கள் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஊக்கமாக நாம் ஜெபிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி பார்ப்பது உண்மையிலேயே மிக சிறப்பானது.
அந்த அடிப்படையிலே இந்த இருவருக்கு பார்வை குறைபாடு இருந்தது. அந்த பார்வை குறைபாட்டின் மத்தியிலே அவங்க கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் வேண்டினார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அப்போ அப்படி வேண்டுகின்ற பொழுது அவங்களுக்கு மக்கள் கூட்டத்தினர் அவர்களை பேசாதிருக்குமாறு அதட்டினர். அதுக்கும் தடைகள் இருந்தது. ஏன்னா இன்னைக்கு நமக்கும் ஜெபிக்கின்ற பொழுது பல தடைகள், நம்முடைய மனங்களிலே ஓடுகின்ற குழப்பங்கள், பிரச்சனைகள், அல்லது பக்கத்திலே இருக்கின்ற உள்ள சத்தங்கள், இப்படி பல்வேறு நிலைகளிலே நாம் பாதிக்கப்படுகின்றோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் ஜெபிக்கின்ற மனிதருக்கு, குணக்காலில் இருக்கின்ற ஒரு மனிதருக்கு இதெல்லாம் தடை ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த உறுதியை நாம் பெற்றுக்கொள்வது மிக சிறப்பு. அப்போ அவங்க சொல்றாங்க பாருங்க, ஆண்டவரே தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று உரத்த கத்தினார்கள். முன்பு கத்தியதை காட்டிலும் இன்னும் அதிகமாக உரத்தமாக கத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, தடைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் வருகின்ற பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி இன்னும் அதிகமாக நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத நாம் மறந்து போக முடியாது. ஆகவே அந்த அடிப்படையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு, நம்முடைய பக்தி, நம்முடைய ஜெபங்கள் இன்றைக்கு கேள்வி கேட்கப்பட வேண்டிய ஒன்று. நான் உண்மையிலேயே இதை நான் சிறப்பாக செய்கின்றேனா? உண்மையிலேயே நான் ஆண்டவரோடு நல்ல நெருங்கிய உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா அப்படின்ற ஒரு சில கேள்விகளை நான் கேட்டு பார்த்தது நன்று. அதே போன்று ஆண்டவரோடு நெருங்கி வாழ்வதற்கு எனக்கு தடையாக இருக்கின்ற காரியங்கள் எவை, அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த தடைகளையும் தாண்டி ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே அதிகமாக விரும்புகின்றார். தடைகளை தாண்டி ஆண்டவரோடு தொடர்பு கொள்ளுகின்ற வாழ்வை கடவுள் நம்மிடத்திலே அதிகமாக விரும்புகின்றார் அப்படின்றதையும் நம்ம புரிந்து கொள்வது மிக மிக சிறப்பு. அப்பதான் பார்க்கிறோம், இயேசு நின்று அவர்களை கூப்பிட்டு, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? எல்லாம் உடனே அவங்க இரண்டாவது முறை உரத்த சத்தமிட்டதினாலே இயேசு அங்கே நின்றுட்டார். இயேசு நின்று அவங்களை கூப்பிடுறார், அவங்களை அழைக்குவார்கள் என்று சொல்லுகிறார். அவங்க வந்ததும், உங்களுக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். ஏன்னா ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு கூட நம்முடைய விருப்பம் தேவை. ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு கூட நம்முடைய விருப்பம் தேவை. நாம் விரும்பாத பட்சத்திலே, நாம் விசுவாசிக்காத பட்சத்திலே ஆண்டவர் கூட நிச்சயமா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரிய, இயேசு அவங்க ஊருக்கு சொந்த ஊர்ல போயிட்டு மக்கள் அநேகர் அவரை விசுவாசிக்காததினாலே அவரால் அங்கே எந்த அற்புதத்தையும் செய்ய முடியவில்லை என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். ஆகவே இதில் நம்முடைய விருப்பங்கள், இதை நம்ம ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவர் நின்று நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராக, நமக்காக பரிதவிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஏன்னா நேற்று ஜான்வேந்தர் ஐயா அவங்க சொல்லும்போது மிக அருமையாக சொன்னாங்க. ஏன்னா பல நேரங்களிலே இப்படிப்பட்ட ஆபத்துகள் வருகிற பொழுது நாம் நினைக்கின்ற எண்ணங்கள் தான். ஏன்னா கடவுள் உலகத்தை கவனிக்கிறார், கடவுள் கொலை நோயை அனுப்பினார், பைபிளில் ஏற்கனவே சொல்லியிருக்குது, இதெல்லாம் இறுதி காலங்களிலே நடக்கும் என்று. ஆகவே ஆண்டவர் தான் இதையெல்லாம் அனுப்பினார் என்று பல நேரங்களிலே நம்ம ஆண்டவரை குறித்து தவறாக எண்ணிக்கொள்கின்றோம். ஆண்டவர் ஒருவரையும் தீங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல, ஆண்டவர் வாழ்வை கொடுப்பதற்காக வந்தவர், அதுவும் நிறைவான வாழ்வை கொடுப்பதற்காக வந்தவர். பல நேரங்களிலே இந்த தீமைகள் எல்லாம் எப்படி நமக்கு வருகிறது என்றால், சொந்த இச்சைகள், அதே நேரத்தில் ஆசைகள், பேராசைகள், நேரத்தில் நம்ம பார்த்தது போல பேராசைகள், இப்படிப்பட்ட காரியங்களினாலே தான் இந்த தீமைகள் அதிகமாக வருகின்றது. இதற்கு இந்த தீமைகளுக்கெல்லாம் காரணம் தீயோன் அப்படின்றதையும் நம்ம மறுக்க முடியாது.
அதான் நியூஸ்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொடிய பிசாசு அப்படின்னு தான் போகிறோம், அந்த கொரோனா பிசாசுன்னு தான் போடுறோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்ம இதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தீமைகளை ஆண்டவர் ஒருபோதும் கொடுப்பதில்லை நமக்கு. இது மற்றவர்களால், தீய சக்திகளால் இது கொடுக்கப்படுகிறது. அந்த ஒரு உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொண்டு இந்த தீமைகள் வருகிற பொழுது ஆண்டவரிடத்தில் வேண்டினால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுப்பார். அதில் நிறைவாழ்வை கொடுப்பார், நித்திய வாழ்வை நமக்கு கொடுப்பார் என்ற அந்த உறுதியை நாம் பெற்றுக்கொள்வது மிக மிக சிறப்பான ஒன்று. ஆகவே அவர்களை கூப்பிட்டு நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்த வேண்டும் என்றார்கள். எங்கள் கண்களை திறந்த வேண்டும் என்றார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய வேண்டுதல் மிக தெளிவாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் வேண்டுதல் மிக தெளிவாக இருந்தது. ஏன்னா அவங்க எதற்காக அங்கே அமர்ந்து கொண்டு இயேசு போகிறார் என்பதை கேள்விப்பட்டு அவங்க கத்தினார்களோ அந்த ஒரு நோக்கத்தை அவர்கள் மிக சிறப்பாக வெளிப்படுத்துகிறார்கள். எங்களுக்கு பார்வை வேண்டும், கண்கள் எங்களுக்கு தெரிய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கின்றோம். எங்கள் கண்களை திறந்த வேண்டும். அதே போலதான் இன்னைக்கு நம்ம தெரிவிக்கிற பொழுது ஒரு தெளிந்த நோக்கம், தெளிந்த பார்வை அதில் இருக்க வேண்டும். ஏதோ நம்ம எப்பவும் போல வழக்கம் போல செய்கின்ற ஜபங்கள் மட்டும் போதாது. இன்றைக்கு ஒரு தெளிந்த பார்வை, சமுதாயத்தை குறித்த, பக்கத்தில் இருக்கிறவர்களை குறித்த, திருச்சபையை குறித்த ஒரு தெளிந்த பார்வை இன்னைக்கு நமக்கு வேண்டும். அந்த பார்வையின் அடிப்படையிலே நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பார் என்ற அந்த உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுல இந்த கடைசி வசனத்திலே சொல்கிறார், இயேசு பறிவு கொண்டு அவர்களுடைய விழிகளில் தொட்டார். உடனே அவர்கள் பார்வை பெற்று அவரை பின்பற்றினார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அவர்களுடைய வேண்டுதலை கேட்டு அவர்கள் மீது பறிவு கொண்டு, எப்போ ஆண்டவர் வந்து அன்புள்ள ஆண்டவர், இரக்கமுள்ள ஆண்டவர், பரிவுள்ள ஆண்டவர், ஏன்னா ஒரு 3 நாள் வனாந்தரத்தில் போயிட்டு அவங்க ஆண்டவருடைய சத்தியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அப்படிங்கும் போதே அவங்க ரொம்ப பசியா இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம போஜனம் கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய ஆண்டவர். ஏன்னா எப்பொழுதுமே மக்கள் கரிசனையார்கள். ஆகவே இப்படி கரிசனை கொண்ட ஆண்டவர், அன்பு கொண்ட ஆண்டவர், பரிவு கொடுக்கின்ற ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார். துன்பங்கள் வேறுபடியாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்திலே இவற்றிலிருந்து நாம் உண்மையான ஆண்டவரிடத்திலே நாம் சொல்லுகின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவர் நம்மை குணமாக்குகின்றவராக இருக்கிறார் அப்படின்ற அந்த உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாம் நமக்காக மட்டுமல்ல, நம்முடைய ஜெபங்களை நாம் விரிவுபடுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். எப்பவும் பொதுவாக நமக்காக ஜெபம் பண்ணுவோம், குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுவோம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், நல்லது. ஆனால் நம்முடைய ஜெபங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தப்பட வேண்டும். அதெல்லாம் ஆண்டவர் எப்பொழுதுமே விரும்புகின்றார். ஆகவே உலக மக்களுக்காக, நம்முடைய இந்திய தேசத்திற்காக, அதே போன்று தமிழகத்திற்காக, நாம் வாழ்கின்ற சென்னை மாநகரத்திற்காக, இப்படி நம்முடைய ஜெபங்கள் பறந்து கொண்ட நிலையிலே அது இருக்க வேண்டும். பல கரிசனைகளை கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வை நாம் பெற்றுக்கொள்வோம். அப்புறம் நிச்சயமா கடவுள் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்டு நமக்காக இறங்கி நம்மை தோடுவார். அப்பொழுது அற்புதங்கள் நிகழும், அற்புதங்கள் நிகழும். ஆண்டவர் நிச்சயமாக அற்புத அடையாளங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்ற நாங்கள் உறுதியை பெற்றுக்கொள்வோம். ஆகவே இந்த எரிகோ உண்மையிலேயே மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பட்டணமாக இருந்தது. இந்த எரிகோ பல நிலைகளிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இந்த இடம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் நாம் பார்க்கிறோம். யோசுவா எரிகோ பட்டணத்தை அழைக்கிற பொழுது, அங்கே வேறுகாரர்களை அனுப்புகிற பொழுது அங்கே கூட அந்த ஒரு பெண் அவர்களுக்கு உதவி செய்கின்றதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த அடிப்படையிலே நம்முடைய தேசம், நம்முடைய மக்கள், இந்த உலகம், கடவுள் படைத்த மக்கள் அழிந்து போகக்கூடாது என்ற ஒரு கரிசனை
பெற்றவர்களாக தொடர்ந்து நம்மை ஜெபங்களிலே இணைத்துக் கொள்வோம். கடவுள் உண்மையிலேயே பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருந்து துறையினாலும் இறக்கத்தினாலும் நம்மளுடைய அறிவை நாம் பெற்றுக்கொள்ளவும் நாம் பெற்ற பிறருக்கு நாம் கொடுக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துவோம். நிறைந்தார்களே இந்த பிள்ளைக்காரர்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்து வைக்கின்றோம். எங்களுடைய அவர்கள் குறிப்பாக நாங்கள் பிறந்து வரைக்கும் திருச்சபைகள் மூடப்பட்டதாக நாங்கள் எங்கள் வரலாற்றிலே நாங்கள் பார்த்ததில்லை. ஆனால் இப்பொழுது மூடப்படுகிற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வருகை சமீபமாக இருக்கிறதோ என்ற அரசர்கள் ஒரு உலகத்தில் இருக்கிறார்கள். நீதானவரை எல்லாத்தையும் நேர்த்தியாக செய்தவர்கள், சகலத்திலையும் கிரமமாக நடக்கிறவர்கள் என்ற உறுதியோடு இவர் நாங்கள் சோதனைகளை இருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நோய்கள் பரவுவதை வயது பரவுவதை தடுப்பதற்கு எங்களால் இருந்த முயற்சிகளை நாங்களும் மேற்கொள்ள ஒரு அரசு மற்றும் மத்திய மாநில அரசுகள் எங்கள் பேராளர் சிகிச்சைகள் முயற்சிகளுக்காக நாங்கள் அனுப்பிவிட்டிருக்கிறோம். சோசியல் டிஸ்டன்ஸ் அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற அந்த ஒரு உறுதியை இதன் மூலமாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்களே அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாங்கள் பெற்று தொடர்ந்து உண்மை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறார்கள். இதை தடுப்பதற்கு நீங்கள் உதவி செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய நோய்களாக இருந்தாலும் அதை கட்டுப்படுத்த வல்லவர் நீரே என்ற ஒரு உறுதியை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறேன். அப்படி விசுவாசத்தினாலே நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக மாற இந்த இக்கட்டான சூழ்நிலைகளை கிறிஸ்தவர்களாக நாங்கள் ஆனதை உண்மையிலேயே இந்த கொலை நோய்களை அழைத்து ஆற்றல் படைத்துள்ளாக, அதற்காக தெரிவித்துள்ளாக, சாட்சியை ஏற்படுத்துகிறாக நாங்கள் வாழ்வு காண்பதை உதவி செய்ய இருக்கின்றோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் நன்றி படைக்கிறோம். அவர்களுடைய இலக்கத்தில் அவர்களுக்கு துணையாயிருந்தார்கள். உங்களுடைய பாதுகாப்புகளின் பராமரிக்கிறார்கள். நோய்களுக்கும் பிள்ளைகளை முதலில் தாக்குதலாக இருக்கிறோம். நாங்களுடைய தேவையான அடைகளும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிற அந்த எல்லோரும் இன்றி நீங்கள் உறுதியை பெற்றுக்கொள்வதை உறுதி செய்கிறார்கள். தங்க வரக்கூடிய நிலையில் தருவான். எனவே அப்படி நாங்கள் உண்மையை மறைவதற்கு நிலையில் வாழ்ந்து உலகத்தில் ஏற்படுகின்ற ஆபத்துக்கள், உடல் நோய்கள், இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து எங்களை பாதுகாப்புகிறார்கள். நாங்கள் வேண்டுதல் செய்வோம். நீ அந்த பாதுகாப்பின் பராமரிப்பையும் எங்களுக்காக வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் உண்மை நாங்கள் விதிக்கிறோம். திருவிழால் தொடர்ந்து காக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் விதிக்கிறோம் என்றார்கள். ஆமாம். உங்களுக்கு செய்வோம். நாட்டுமாவை கத்தரை சொல்லி ஒருவரை கருத்து நாமத்தை சொல்லி நாட்டுமாவை கத்தரை சொல்லி கத்து செய்ய சகல போராட்டங்களை வருவார்கள். கடவுளை நம்பும் தூயாவுடன் அனைத்தும் ஆசீர்வாதங்கள் நடத்துகிறோம். அனைவரோடும் சிறப்பாக நம்முடைய குடும்பங்களோடும் அனைவரோடும் திருச்சபையோடும் திருச்சபையோடும் சதா